வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. கதிர் பழனிய வெளிய கூப்பிட போயிட்டு வாடான்னு அனுப்பி வைக்கிறாரு பாண்டியன். அதோட செந்திலையும் சேர்த்து அனுப்பி வைக்கிறாரு. பார்க்ல ஒரு பெஞ்ச்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடியே சரவணன் சாப்பிடுற ஐட்டத்தெல்லாம் வச்சுட்டு ரெடியா இருக்காரு. ஆளுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்து இந்தாங்க மாமா, ஓபன் பண்ணி சாப்பிடுங்க. பிரியாணி அடிச்சு நவுத்துங்க, ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரவணன், செந்தில், கதிர் 3 பேரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பழனி அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. மாம்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு செந்தில். ஏய் மாம்சு, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு சரவணன் கேட்க, செந்தில் திகைச்சு போய் பாக்குறாரு. ஏய் மாமா, என்ன மாமா அப்படின்னு கதிர் முதுகுல தட்ட, மாமா சொல்லு மாமா. ஏன் மாமான்னு கேக்குறாரு சரவணன். மாப்பிள்ளைங்களா, ஒரு வாரமா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டா. பொண்ணு பார்க்க போறோம், கல்யாணம் பண்ண போறோம்னு. ஆனா இப்ப எதுவுமே இல்லல்ல. மொத்த குடும்பமும் எனக்கு பின்னாடி நின்னது, மச்சான் என்கிட்ட பாசமா இருந்தது, எல்லாமே சேர்ந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டா. இன்னைக்கு காலையில கோவிலுக்கு எங்க ஆத்தாவும் அன்னைங்களும் வந்தப்போ நான் வானத்திலேயே பறக்க தொடங்கிட்டேன்டா. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நான் சந்தோஷமாயிட்டேன். ஆனா அம்புட்டு சந்தோஷத்துக்கெல்லாம் நீ லாயக்கு இல்லன்னு யாரோ என்னைய சட்டன்னு தரையில இழுத்து போட்ட மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிறாரு. மாமா, நீ எதுக்கும் வருத்தப்படாத, விடு அப்படின்னு சரவணன் சொல்ல, மனசு ரொம்ப வலிக்குதுடா மாப்பிள்ளைங்களா. என் அக்காவும் மச்சானும் வருத்தப்படுவாங்கன்னு தான் அவங்க கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி நான் காட்டிக்கிட்டேன். ஆனாலும் உங்க முன்னாடி என்னால நடிக்க முடியல அப்படின்னு உடைஞ்சு போற பழனி தேம்பி தேம்பி அழறாரு. 3 பேரும் கையில இருக்க பாக்ஸ வச்சுட்டு, மாமா அழாத மாமா, மாம்சு அழாத மாம்சு, திட்டப்படாதீங்க மாமா, விடுங்க மாமா, அழாதீங்க மாமான்னு 3 பேரும் ஆளாளுக்கு அவரை தேத்துறாங்க. மாம்சு விடு மாம்சு, நாங்கெல்லாம் இருக்கோம்லங்கிறாரு செந்தில். ஊர் உலகத்துல எத்தனையோ அண்ணன்களை நான் பாத்திருக்கேன். ஆனா தம்பி கல்யாணத்தையே தடுக்கணும்னு நினைக்கிற அண்ணன்களை இப்பதான்டா பாக்குறேன். எனக்கு சோகத்திலேயே பெரும் சோகம்னா அதுதான்டா. எங்க அண்ணனுங்க தானே பழனி சொல்றாரு. அந்த சோகத்தெல்லாம் மறக்கடிக்கதான் ஒரு செம்ம மேட்ரு வச்சிருக்கேங்கிறாரு கதிரு. சொன்ன அடுத்த செகண்ட் 4 பியர் பாட்டில 4 பேர் ஏந்தி சியர்ஸ்ங்கிறாங்க. இதுவரையில 39 வயசாகி என்னைய கல்யாணம் ஆகாதவன் தான் சொன்னாங்க. ஆனா இனிமே எல்லாரும் என்னைய கல்யாணம் வரைக்கும் போய் நிச்சயம் நின்னவேன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு பழனி கேட்க, மாமா அப்ப என்னெல்லாம் அப்பா பேச்ச கேட்காம பொண்ணை இழுத்துட்டு ஓடினவன் தானே சொல்லுவாங்க அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. என்னைய அதானே மாமா சொல்லுவாங்க. ஊர் உலகம் 1000 சொல்லும். அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுறணும். நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதுதான் முக்கியம் அப்படின்னு கதிர் சொல்றாரு. இங்க பாருங்க மாமா, நல்ல மாமா, ரொம்ப நல்ல மாமா, இந்த மாதிரி வருத்தம்லாம் படக்கூடாது, அழக்கூடாது அப்படின்னு சரவணன் சொல்றாரு. மாம்சு, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு பிரமாதமா கல்யாணம் நடக்கும். அதுவும் ஊர்க்காரங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி நடக்கும் அப்படின்னு செந்தில் சொல்ல, டேய் டேய் சாமிங்களா, அதெல்லாம் நடக்காம இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லடா. எனக்கு நீங்க எல்லாருமே என் கூட இருக்கீங்கல்ல, எனக்கு அது போதுண்டாங்கிறாரு பழனி. என்னடா அப்படின்னு செந்தில் சொல்ல, நாங்க எல்லாரும் உங்க கூடயே இருப்போம், நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணும் இருப்பாங்க அப்படின்னு கதிர் சொல்ல, அட ஏன்பா சாமிங்களா, என் கல்யாண பேச்சையே விட்டுருங்கடா அப்படின்னு வெறுத்து போய் சொல்றாரு பழனி. அதை எப்படி விட முடியும்? அதெல்லாம் முடியாது. உங்க கல்யாணத்துல ஆடுறதுக்காகவே நாங்க டான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஏனான்னு சொல்றீங்கிறாரு செந்தில். ஏன்பா இது வேறையான பழனி கேட்க, ஆமா மாமா, ஆடணும் மாம்சு, உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறாரு செந்தில். ஆமா மாமான்னு இந்த பக்கம் சரவணனும் சொல்றாரு. டேய் கதிரு, பாட்ட போடுறான்னு செந்தில் சொல்ல, அவரு பாட்ட போடுறாரு. 3 பேரும் செம குத்து டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே பழனியை இழுத்து ஆட வைக்கிறாங்க. 4 பேரும் செம்மையா ஆடிட்டு இருக்காங்க. அப்படியே ஆடிட்டு இருக்க பழனிய மேல தூக்க அவரு கைய தலைக்கு மேல வானத்துல சுத்தி சந்தோஷமா இருக்காரு. டைனிங் டேபிள்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிற வடிவு அங்க வர மாறிக்கிட்டு, அத்தை எங்கன்னு கேக்குறாங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன்க்கா, கால்ல விழாத குறையா கெஞ்சியும் பார்த்துட்டேன், அத்தை சாப்பிடவே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு மாறி சொல்ல, காலையில சாப்பிட்டதோட சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பச்சை தண்ணி கூட பல்லுல படாம இருக்காங்க. இப்படியே இருந்தாங்கன்னா அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுங்கிறாங்க வடிவு. அப்ப 2 வேல்ஸும் அங்க வர்றாங்க. யார் உடம்புக்கு என்ன ஆகுதுன்னு சக்திவேல் கேட்க, 2 பேரும் முகத்தை திருப்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனைங்கன்னு அவர் மறுபடியும் கேட்க, அத்தை சாப்பிடாம இருக்காங்கங்கிறாங்க வடிவு. என்னவா அப்படின்னு முத்துவேல் கேட்க, ஏன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு முறைப்பா கேக்குறாங்க வடிவு. ஆ, மருமகன் அவமானப்பட்டு வந்திருக்கான், அத நினைச்சு வருத்தப்படுறாங்களோ அப்படின்னு சக்திவேல் நக்கலா கேட்க, உங்களுக்கு இன்னுமா புரியல? அத்தை அவங்க பையன் நிச்சயம் நின்ன வருத்தத்துல இருக்காங்க அப்படின்னு முகத்தை திருப்பிட்டு மாறி சொல்றாங்க. அம்மா எங்கன்னு கேக்குறாரு முத்துவேல். ரூம்ல இருக்காங்கன்னு வடிவு சொல்ல, வா சக்தின்னு அல்ல கைய சாரி தம்பிய கூட்டிட்டு போறாரு முத்துவேல். வாங்கன்னு மாறி கூப்பிட வடிவும் 2 பேரும் சேர்ந்து உள்ளர போறாங்க. பாட்டி காலையில கட்டிட்டு போன சாரிய கூட மாத்தாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அழுதுகிட்டு. அம்மான்னு கூப்பிடுற முத்துவேல் அவங்க நிமிந்து பார்க்காம இருக்கும். பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு, சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டீங்களா
சாப்பிடலாமே. அம்மா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க கைய பிடிச்சு கூப்பிடுறாரு. இன்னொரு கைய பிடிக்கிற சக்திவேல், ஆத்தா வா ஆத்தா, ஆத்தா வா ஆத்தா சாப்பிடலாம். ஆத்தா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், ஏன் இப்படி இலை உழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்க அப்படின்னு சக்திவேல் டென்ஷன் ஆயி கத்த, எனக்கு என்னடான்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க பாட்டி. ஏங்க சமாதானப்படுத்தி சாப்பிட வைப்பீங்கன்னு பார்த்தா எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்கன்னு மாறி கத்துறாங்க. எதுக்கு எடுத்தாலும் சாப்பாட்டு மேல கோவத்தை காமிச்சா வேற என்ன பண்ணுவாங்க? எல்லாத்துக்கும் வா அத்தா வா அத்தான்னு கெஞ்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்னை யாரும் கெஞ்சவும் சொல்லல, கெஞ்சவும் வேண்டாம், என்ன தனியா விட்டா போதுங்கிறாங்க பாட்டி. பேச்செல்லாம் நல்லாதான் இருக்குன்னு முனைகிறாரு சக்திவேல். சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ஆகட்டும்டா ஆகட்டும், என் பையன் ஒத்த கட்டையா கிடந்து அவிக்கிறத பாக்குறதுக்கு நான் போய் சேர்ந்துடுறேங்கிறாங்க பாட்டி. சக்திவேல் முகத்தை திருப்பிக்க, ஆனா முத்து, எந்த தாய்க்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுடா. பழனி வயசு பசங்களுக்கெல்லாம் கல்யாணமாகி குழந்தை பிறந்து இந்த பிள்ளைங்க இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவன் அவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னுட்டு இருக்கான். இப்படி ஒரு நிலைமை அவனுக்கு வரணுமாடா அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அழுதுகிட்டே முகத்தை திருப்பிக்கிறாங்க பாட்டி. ஓ கோவம் வருத்தம் எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா நீ நல்லா யோசிச்சு பாரு, பழனியோட நிச்சயத்தை நாங்க தடுக்கலன்னே வச்சுக்குவோம், அது கல்யாணம் வரைக்கும் போகும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு முத்துவேல் கேட்க, பாட்டி முத்துவேல புரியாம பாக்குறாங்க. ஏன் போகாது அப்படின்னு வடிவு கேக்குறாங்க. பழனி எனக்கு பையன் மாதிரி தானு பாண்டிய சொன்னதை கேட்டு அந்த பொண்ணோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அங்க பேசும்போதுதான் பழனி அவங்க அக்கா வீட்டுல தங்கி இருக்கிறதும், பழனிக்கு சொத்துல எந்த பங்கு இல்லங்கிறதும், சொத்த பூரா பாண்டிய பசங்களுக்கு தான் கொடுப்பாங்கிறதையும் பொண்ணு வீட்டுக்காரவங்களுக்கு புரிஞ்சுது. நாங்க அதை பேசலனாலும் கல்யாணத்துக்கு முன்னாடியே வேற யாராவது அதை பேசி இருப்பாங்க. அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருப்பாங்க. நிச்சயம் எல்லாம் முடிஞ்ச கல்யாணம் நிக்கிறதுக்கு நிச்சயத்துக்கு முன்னாடி நின்னுடுச்சேன்னு நீ சந்தோஷப்பட்டுக்கோங்கிறாரு முத்துவேல். இப்படி எல்லாம் சொல்லி நீ ஆறுதல் பட்டுக்கலாம், பண்ணின தப்ப இல்லன்னு சொல்லிக்கலாம், ஆனா நடந்ததை என்னால ஏத்துக்க முடியல முத்து அப்படின்னு பாட்டி சொல்ல, அம்மா நல்லா யோசிச்சு பாரு, பழனிக்கு கல்யாணமே நடந்தாலும் அந்த வீட்டுல அவனால நிம்மதியா இருக்க முடியுமா? அவன் கடையில வேலை செய்வான், அவன் கட்டிட்டு வர்ற பொண்ணு வீட்டுல எடுபடி வேலை செய்யும், தனியா ரூம் கூட கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல, டேய் இப்படி எல்லாம் பேசாதடா, அதுக்கெல்லாம் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்கங்கிறாங்க பாட்டி. அப்படியேவா விட்டுருவாங்க அவனன்னு பாட்டி கேட்க, ஆத்தா இந்த வீடு எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதாத்தா, எப்படிதான் ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. உனக்கு புரிய மாட்டேங்குதுமா, எங்களுக்கு பாண்டியன் மேல கோவம் இருக்கு, இல்லன்னு சொல்லல. அவன் என் தம்பிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா, என் தம்பி மேல உரிமை கொண்டாடணும்னு நினைச்சா நாங்க அதை தடுப்போம் தான். ஆனா அதுக்காக தம்பி மேல பாசம் இல்லன்னுலாம் சொல்லாத. அவன் இங்க வரட்டும், நம்ம வீட்டுக்கு வரட்டும், இருக்கிற சொத்தை மூணா பிரிச்சு அவனுக்கும் ஒரு பங்கு கொடுத்துடுவோம் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, பாட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை எதிர்பார்க்காத சக்திவேல், அட என்னடா இது புது கதையா இருக்குன்னு அதிர்ந்து போறாரு. சொத்துல பங்கா அப்படின்னு அவரு திகைச்சு போய் நிக்க, அப்புறம் பாரு நீயும் நானும் போட்டி போட்டுக்கிட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்க வருவாங்க, முடிஞ்சா அவங்கிட்ட பேசி இங்க வர சொல்லு, எங்களையே குத்தம் சொல்லாத. சரி சரி கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம் வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் வாமான்னு கூப்பிடுறாரு முத்துவேல். நீங்க போய் சாப்பிடுங்க, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு பாட்டி சொல்ல, அத்தை வாங்க அத்தை சாப்பிட அப்படின்னு வடிவு கூப்பிட, இருக்கட்டும் விடு, கொஞ்ச நேரத்துல அவங்களே வந்து சாப்பிடுவாங்கன்னு எழுந்திருக்கிறாரு முத்துவேல். வாசக்தின்னு மறக்காம முத்துவேல் கூப்பிட்டுட்டு நடக்க, ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி பழைய மாதிரி பண்ற பிளானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சக்தியும் போறாரு. பாட்டி கண்ண மூடி உட்கார்ந்துருக்க, வடிவும் மாறியும் ஒரு செகண்ட் அங்கேயே நின்னுட்டு கிளம்பிடுறாங்க. நைட் ஆகுது. பாட்டி வாசல்ல வந்து நின்னுட்டு எதிர் வீட்டையே பாத்துட்டு இருக்காங்க. பையன் சொன்னது அவங்க மனசுல வருது. எங்களுக்கு பாண்டியன் மேல கோவம் இருக்கு, இல்லன்னு சொல்லல. அவன் என் தம்பிக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா, என் தம்பி மேல உரிமை கொண்டாடணும்னு நினைச்சா நாங்க அதை தடுப்போம் தான். ஆனா அதுக்காக தம்பி மேல பாசம் இல்லன்னு மட்டும் சொல்லாத. அவன் இங்க வரட்டும், நம்ம வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் பாரு நீயும் நானும் போட்டி போட்டுட்டு அவனுக்கு பொண்ணு கொடுக்க வருவாங்க அப்படின்னு முத்துவேல் சொன்னதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு முடிவுக்கு வந்தவங்கள எதிர் வீட்டை நோக்கி நடக்கிறாங்க பாட்டி. கொஞ்ச தூரம் வந்தவங்க திரும்பி திரும்பி தயங்கி வீட்டை பாத்துக்கிட்டு ஒரேட்டு வைக்கிறதும் திரும்பி பாக்குறதுமா இருக்காங்க. வீட்டுக்கு வர்ற பாண்டியன் வழியில அவங்கள பாத்துட்டு, அத்தை அப்படின்னு அவங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு. அத்தை நீங்க என்னத்த ஒத்தையில இங்க வந்து நிக்கிறீங்க, என்னாச்சு அத்தைன்னு கேக்குறவரு வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு. பாட்டி இங்கேயும் அங்கேயும் ஒரு நிமிஷம் பாத்துட்டு இருக்க, அத்தை என்னாச்சு அத்தை, வீட்டுல எதுவும் பிரச்சனையா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க பாட்டி. ஏன்தா ஒருவேளை உங்க பசங்க ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க, மறுபடியும் இல்லன்னு தலையாட்டுறாங்க. அப்புறம் ஏத்தா இங்க ஒத்தையில நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, உங்களை பார்க்கதான் தம்பிங்கிறாங்க பாட்டி. என்னைய பார்க்கவான்னு கேட்க, ஆமான்னு தலையாட்டுறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்கங்கிறாரு பாண்டியன். ஏதாவது பிரச்சனையான்னு அவர் மறுபடியும் கேட்க, பாட்டி பதில் எதுவும் சொல்லாம அழறாங்க. அத்தை சொல்லுங்க அத்தை, என்னாச்சுன்னு, என்னன்னு சொல்லுங்க, அழாதீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஒரு அப்பாவா உங்க பிள்ளைங்க விஷயத்துல உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும், அதே மாதிரிதான் என்னோட பிள்ளைங்க விஷயத்துலயும் எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு, ஆனா அது ஒண்ணு கூட நடக்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுதுட்டு இருக்க, அத்தை அழாதீங்க அத்தை அழாதீங்க, சொன்னா கேளுங்க அத்தை அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சேன், நடக்கல. எனக்கு தோணும் போதெல்லாம் என் மக கிட்ட நான் பேசணும்னு நினைச்சேன்,
அதுவும் நடக்கல. ஒரு பண்டிகை விசேஷம்னா எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு நெனச்சேன். எல்லாரும் ஒண்ணா இருந்து சந்தோஷமா பேசணும், சாப்பிடணும் அப்படின்னுலாம் நெனச்சேன். நடக்கல. அவ்வளவும் ஏன்பா, என் மக வயித்து பிள்ளைங்கள எல்லாம் கொஞ்சி பேர பிள்ளைங்க கேட்டதெல்லாம் வாங்கி குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நடக்கல. என் பேரன் பேத்திங்களோட கல்யாணத்தெல்லாம் பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அவங்களெல்லாம் மனசார ஆசீர்வாதம் பண்ணணும்னு நெனச்சேன். அதுவும் நடக்கலப்பா. 5 பேரு. 5 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. அதுல ஒரு கல்யாணத்த கூட என் கண்ணால பார்த்து அந்த குழந்தைங்கள மனசார நான் ஆசீர்வாதம் பண்ணல. அப்படின்னு தன்னோட மனசுல இருக்கிறத பூரா கொட்டிட்டு இருக்காங்க பாட்டி. பாண்டியனுக்கு அழுக வந்துருது. கண்ண தொடச்சிட்டு அழாதீங்க அத்த, அழாதீங்க. சொன்னா கேளுங்க அத்த. அழுகாதீங்க அத்தங்கிறாரு பாண்டியன். ஆசைப்பட்டது ஒவ்வொன்னுமே நடக்காம போகும்போது கொஞ்ச நாள் அழுவேன். அப்புறம் என் மனச தேத்திக்கிட்டு கடந்து போயிடுவேன். ஆனா இந்த பழனி விஷயத்துல என்னால அப்படி இருக்க முடியலப்பா. ஏன்னா அவன் நான் பெத்த புள்ள. கடைசி புள்ள. என்னால அவன் விஷயத்த அப்படி எடுத்துக்க முடியல. எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுதுல்ல. எப்படியும் கூடிய சீக்கிரம் நானும் போய் சேர்ந்துடுவேன் அப்படின்னு பாட்டி சொல்ல பதறி போற பாண்டியன், அத்தை என்னாத்த இப்படி பேசுறீங்க? என்னாத்த இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லப்பா, அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. எப்போ எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. நான் போய் சேர்றதுக்குள்ள என் மகன் பழனிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல கண்ணை தொடச்சிக்கிற பாண்டியன், அத்தை நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணம் நின்னு போனா என்ன? நான் இருக்கேன் அத்த. கண்டிப்பா இன்னொரு பொண்ண பார்த்து பழனி கல்யாணம் பண்ணி பாப்பேன் அத்த. தைரியமா இருங்கங்கிறாரு பாண்டியன். நீங்க எத்தனை பொண்ண பார்த்தாலும் என் பசங்க சம்மதிக்க மாட்டாங்கப்பா. பழனிக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க ஒரு காலமும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல பாண்டியன் என்னன்னு அப்படியே திகைச்சு போய் பாக்குறாரு. பழனிக்கு கல்யாணம் ஆகணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான்ப்பா இருக்குன்னு பாட்டி சொல்ல, என்ன அத்த சொல்லுங்க அத்த. எதா இருந்தாலும் நான் செய்யறேங்கிறாரு பாண்டியன். பாட்டி தயங்க, என்ன விஷயம் அத்த சொல்லுங்க அத்த அப்படின்னு பாண்டியன் கேட்க, பழனிய தயவு செய்து எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்கப்பாங்கிறாங்க பாட்டி. பாண்டியனுக்கு எல்லையில்லாத அதிர்ச்சி. இல்லப்பா, பழனி இனிமே உங்க வீட்ல இருக்க வேண்டாம். நிரந்தரமா அவன் அண்ணன் வீட்டுக்கே அனுப்பி வச்சிருங்க. அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா. முத்துவும் சக்தியுமே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. தயவு செய்து அவனை அனுப்பி வச்சிருங்கப்பா அப்படின்னு பாட்டி கேட்க பாண்டியனுக்கு இடி இறங்கின மாதிரி இருக்கு. கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவன் நல்லதுக்காக இத பண்ணுங்கப்பா, எனக்காக இத பண்ணுங்கப்பா, என்ன உங்க அம்மா மாதிரி நினைச்சதா சொன்னீங்கல்ல, இந்த அம்மாவுக்காக இத பண்ணுங்கப்பா, உங்களுக்கு இது புண்ணியமா போகும், இத மட்டும் பண்ணிடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கதறி அழறாங்க பாட்டி. அவங்க கைய பிடிச்சு தடுக்க போன பாண்டியன் அப்படியே கைய பின்ன கொண்டு வந்துட்டு அழுகையும் அதிர்ச்சியும் உதட்ட கடிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நானும் என்னால முடிச்ச மட்டும் என் பிள்ளைங்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். யார் பண்ணி வச்சா என்னடா, பழனிக்கு கல்யாணம் ஆனா போதாதான்னு சொன்னேன். ஆனா அவனுங்க அதெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறானுங்க. வரட்டு புடிவாதம் தான்ப்பா புடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா என்னோட வேதனைய நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பழனிய அனுப்பி விடுறீங்களாப்பா அப்படின்னு ஏக்கமா கேக்குறாங்க பாட்டி. நான் போய் அவன்கிட்ட சொல்லலாம். ஆனா என் பேச்ச கேட்க மாட்டான்ப்பா. அவன் நீங்க சொன்னா மட்டும்தான் கேட்பான். அதனாலதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். தயவு செய்து அனுப்பி வச்சிருங்கப்பான்னு மறுபடியும் கையெடுத்து கும்பிடுறாங்க பாட்டி. அத்தை என்னத்த நீங்கன்னு சொல்ல வர்ற பாண்டியனால அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியல. அவளுக்கு தொண்டையே அடைச்சிருக்கு. உங்ககிட்ட இத கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கான்னு கூட தெரியல. ஆனா வேற வழியே இல்லாம தான்ப்பா உங்ககிட்ட இத கேக்குறேன் அப்படிங்கிற பாட்டி வழியிற கண்ணீரை முந்தானையால தொடச்சுக்கிட்டு, உங்க கூடவே கஷ்டத்திலயும் நஷ்டத்திலயும் நல்லதுலயும் துணையா நின்னவன், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும் இல்லப்பா, அது எல்லாத்தையும் யோசனை பண்ணி அவனை அனுப்பி வச்சிருங்கப்பா. ஏன்பா உங்களை தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ஒரு தாயோட வேதனையை நீங்க புரிஞ்சுக்குவீங்கங்கிற நம்பிக்கையில தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன் அப்படின்னு பாட்டி கேட்க பாண்டியனால எந்த பதிலையுமே சொல்ல முடியல. நைட்டு சாப்பாட்டுக்காக எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இருக்காங்க. கோமதி எல்லாருக்கும் தட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. பாண்டியன் ஒரு மனநிலையிலயும் அவருக்கு நேர ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்க பழனி ஒரு மனநிலையிலயும் இருக்காங்க. இது எதை பத்தியும் கவலைப்படாம செந்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஏங்க இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்துவான்னு கோமதி கேட்க, இல்ல வேணாங்கிறாரு பாண்டியன். வந்ததுல இருந்து பாக்குறேன், எதுக்கு உம்முனே இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்க, அது வேற ஒண்ணும் இல்லக்கா, என் நிச்சயம் நின்ன சோகத்துல இருந்து மச்சான் இன்னும் வெளியே வரவே இல்ல போல இருக்கு அப்படிங்கிற பழனி. அட விடுங்க மச்சான், இதெல்லாம் ஒரு விஷயம் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. என் அண்ணனுங்க குரலி வித்த காட்டுவாங்கன்னு தெரிஞ்சோம் இம்புட்டு தூரம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தான் மச்சான். நீங்க சாப்பிடுங்கங்கிறாரு பழனி. ஆமா நிச்சயம் நின்னது ஒரு விதத்துல நல்லதுதான் அப்படின்னு அரசி சொல்ல பாண்டியன் பழனியா அவங்கள பாக்குறாங்க. எதுக்குடி அப்படி சொல்றேன்னு கோமதி வாய் விட்டே கேட்டுறாங்க. அம்மா ஆமாமா, அந்த அத்தை பெருசா மாமாவுக்கு செட்டே ஆகல அப்படின்னு அரசி சொல்ல, என்னைய சமாதானப்படுத்துறதுக்கு எதுக்கு ஊரா விட்டு பிள்ளைய நல்லா இல்லைன்னு சொல்லணும்? இதோ பாருங்க, எனக்கு எந்த கவலையும் எந்த பிரச்சனையும் இல்ல, பேசாம சாப்பிடுங்க. ஏமா மயிலு, அந்த சாம்பாரை கொண்டாமா குடு அப்படின்னு பழனி கேக்குறாரு. மயில் இந்த பக்கம் வர, இங்க குடுங்கன்னு மீனா வாங்குறாங்க. ஓ ஷார்ட்கட்ல வருதா
அக்கா மணக்க மணக்க சாம்பார் வச்சிருக்கு. அத ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறத விட்டுட்டு, கண்டதையும் பேசிக்கிட்டு, "குடுங்க, குடுங்க" அப்படின்னு தன்னோட சோகத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு சாப்பிடுற மாரி நடிக்கிறாரு பழனி. "அக்கா சாம்பார் அருமையா இருக்கு. இதுக்கே இன்னும் 4 இட்லி உள்ள போகும் போல" அப்படின்னு குனியிற பழனி பாண்டியன் அப்படியே உட்கார்ந்திருக்கத பாக்குறாரு. "ஏன்டா பழனி, உனக்கு நிஜமாவே வருத்தம் இல்லையாடான்னு?" பாண்டியன் கேக்குறாரு. "எனக்கு என்ன மச்சான் இதுல வருத்தம்? நான் ஆனந்தமா தான் இருக்கேன் பாருங்க" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, "டேய் நடிக்காதடா." "ஏன்டா பழனி, என்னதான் நான் பேசினாலும், நீ அதுக்கு பதிலுக்கு பதில் பேசினாலும், இப்பவும் என்னைய உன் மனசுல ஒரு மரியாதையான இடத்துல தான்டா வச்சிருக்க. அதே மாதிரி நானும் உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன்டா." அப்படின்னு பாண்டியன் சொல்ல பழனிக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது. "இப்ப வரைக்கும் உன்னைய பெத்த புள்ள மாதிரி தான்டா நான் நினைச்சிட்டு இருக்கேன்." அப்படின்னு பாண்டியன் சொல்ல தன்னை சமாளிச்சுக்கிட்டு, தெரியும் மச்சாங்கிறாரு பழனி. "அதையே இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு பழனி சொல்ல, "ஏய் என்னைய கொஞ்சம் முழுசா பேச விடுறியா?" அப்படின்னு பாண்டியன் கேட்க, சரிங்க மச்சான் நீங்க பேசுங்கங்கிறாரு பழனி. "டேய் பழனி, நீ நம்ம வீட்ல இருக்கிற வரைக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காதுடா." அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாருமே திகைச்சு போய் பார்க்கறாங்க. அடுத்து அவரு "அதனால" அப்படின்னு ஆரம்பிக்க, "அதனால?" அப்படின்னு பழனி கேட்க, தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்காக இட்லி மேல தட்டிட்டு இருக்காரு பாண்டியன். "இல்லடா, நீ உங்க வீட்டுக்கே போயிடுடா. அதான் நல்லதுன்னு" பாண்டியன் சொல்ல, பழனிக்கு பயங்கர அதிர்ச்சி. கையில இருக்க இட்லி தன்னை போல கீழே விழுது. பழனி மட்டுமில்ல, வீட்ல இருக்க அத்தனை பேரும் அப்படியே அதிர்ந்து போய் பார்க்கறாங்க. யாராலையும் எதுவுமே யோசிக்க கூட முடியல. பழனி அப்படியே உறைஞ்சு போய் பார்க்கறாரு. மீதி என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.